திராவிட கட்சிகள் செய்யாததை செய்தாரா விஜய்? முதல் வேளாண் பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள். விவசாயம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற கருத்தை மையமாக வைத்து தமிழகத்தின் முதல் வேளாண் பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் வெளியான பல அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளன. குறிப்பாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்கப்படும் என அறிவிப்பு அதிகம் பேசப்படுகிறது. சமூக வலைதளங்களிலும் விவசாய வட்டாரங்களிலும் இப்படி தனியாக வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்கள் அறிவிப்பது புதிய அணுகுமுறையா என்ற விவாதம் தொடங்கியுள்ளது. அதனால்தான் திராவிட கட்சிகள் செய்யாததை செய்தாரா விஜய் என்ற கேள்வியும் பலரிடையே எழுந்துள்ளது. ஆனால் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரே மாதிரியான மண் இருக்காது. எங்கோ நைட்ரஜன் குறைவாக இருக்கும், வேறு இடத்தில் கரிமச்சத்து குறையும். இதை அறியாமல் உரங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் செலவு கூடுகிறது. அதனால்தான் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்கப்படுகின்றன. மண் பரிசோதனைக்கு பிறகு எந்த பயிருக்கு எவ்வளவு உரம், எந்த சத்து தேவை என்பதை குறிப்பிட்டு அறிவியல் அடிப்படையில் ஆலோசனை வழங்கப்படும். இதன் மூலம் உரச்செலவு குறையவும் மகசூல் அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்றைய இளைஞர்கள் AI, டிஜிட்டல், ட்ரோன், ஸ்மார்ட் டெக்னாலஜி என்று பேசும் காலம் இது. அதேபோல் வேளாண்மையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல முயற்சிகள் இந்த பட்ஜெட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மண் பரிசோதனை, உர பரிந்துரை, நீர் மேலாண்மை, சாகுபடி ஆலோசனை போன்றவை அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்படுவது எதிர்கால விவசாயத்திற்கு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. உரம், விதை, தொழிலாளர் கூலி, பாசன செலவு என அனைத்தும் அதிகரித்து வரும் நிலையில் தேவைக்கு அதிகமாக உரம் பயன்படுத்துவதை தவிர்க்கும் மண் நல அட்டை திட்டம் நேரடியாக செலவை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறு மற்றும் குறைந்த நில விவசாயிகளுக்கு இது அதிக பலன் அளிக்கக்கூடிய திட்டமாக கருதப்படுகிறது. அதிக ரசாயன உரப்பயன்பாடு மண்ணின் வளத்தையும் நிலத்தடி நீரின் தரத்தையும் பாதிக்கும் என்ற கவலை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. மண் பரிசோதனை அடிப்படையில் சீரான உர மேலாண்மை மேற்கொள்ளப்படுவதால் மண் வளம் பாதுகாக்கப்படுவதுடன் நீண்டகால உணவு பாதுகாப்புக்கும் இது உதவக்கூடும். விவசாயத்தில் எதிர்காலம் இல்லை என்ற எண்ணத்தை மாற்ற தொழில்நுட்பம், தரவு, அறிவியல் ஆகியவற்றை இணைக்கும் முயற்சிகள் அவசியம் என நிபுணர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர். இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சில அறிவிப்புகள் அந்த திசையில் ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றன. இந்த வேளாண் பட்ஜெட் உண்மையில் தமிழக விவசாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் விவசாயத்தை மையமாக வைத்து தனித்துவமான அறிவிப்புகள் வெளியானது. குறிப்பாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்கப்படும் திட்டம் விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை.